என் அன்பு குழந்தையே, இன்று இந்த வைகாசி மாதத்தினுடைய பௌர்ணமி இரவில் என் பிள்ளை உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு உருவத்தை நான் கண்டேன். என் பிள்ளையே, இது என்ன? நாம் இருக்கின்ற ஒரு இல்லத்திற்குள் ஒரு உருவம் இருக்கின்றது. இது என்னவாக இருக்கும்? நாம் இருக்கும் பொழுது இங்கே எந்த கெட்ட சக்திகளும் நுழைந்து விட முடியாதே. அப்படி இருக்கும் பொழுது இந்த உருவம் ஓர் மூலையில் முடங்கி கிடப்பதற்கான காரணம் என்னவென்று உன் பிரத்யங்கரா நான் கண்டு கொண்டேன். என் பிள்ளையே, அம்மா எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் பயப்படாமல் தெளிவாக கேள். ஏதோ ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த தாயானவள் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாதான் அந்த உருவம் என்பதை நான் அதன் பிறகு புரிந்து கொண்டேன். அவர்களால் மட்டும்தான், அதுவும் நல்ல ஆத்மாவினால் மட்டும்தான் ஒரு தெய்வம் இருக்கின்ற இடத்திற்குள் நுழைய முடியும். அந்த இடத்திற்குள் முழுமையாக அவர்களால் நடமாட முடியாவிட்டாலும் ஓரிடத்தில் அவர்களால் நிற்க முடியும். உன் இல்லத்திற்குள் வந்த இந்த நல்ல ஆத்மா உன் குடும்பத்தில் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்தவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களின் நினைவால் நீ இத்தனை காலமும் அவர்களை நினைத்து வாடிக்கொண்டும் இருக்கின்றாய். என் பிள்ளையே, இவர்கள் உன் இல்லத்தில் இருப்பது சரி என்று நினைக்கின்றாயா? நிச்சயமாக சரி கிடையாது. ஆத்மா என்பது தங்க வேண்டிய இடம் வீடு கிடையாது. அவர்களுக்கென்று இருக்கின்ற தனி உலகத்தில்தான் அவர்கள் இருக்க வேண்டும். அதையும் மீறி அவர்கள் இங்கிருக்கிறார்கள் என்றால், என் பிள்ளையே, இந்த பிரத்யங்கரா அவர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அம்மா, நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்துவிட்டால் நான் உடனடியாக இங்கிருந்து செல்கின்றேன். இங்கிருப்பது எனக்கு நிம்மதி இல்லை. நான் நிம்மதியே இல்லாமல் தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றேன். என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடனடியாக இதை சொல்லி என்னை இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் குழந்தையே, நான் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு இவர்கள் எதற்காக இங்கிருக்கின்றார்கள் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு அதை செய்துவிட்டு அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும். இந்த பிரத்யங்கரா இன்று உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ சரியாக குறித்து வைத்துக்கொள். உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று அம்மா சொல்கின்றேன், அது உண்மைதானா என்பதனை முதலில் நீ எனக்கு சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளையே, வீட்டிற்குள் நிம்மதி என்ற ஒன்று ஒரு சிறு துளி அளவு கூட இல்லை. வெளியில் யாரை பார்த்தாலும் நல்லபடியாக சிரித்து பேசுகின்றாய். வீட்டிற்குள் கால் வைக்கும் பொழுதே மனது நிம்மதியற்று கிடக்கின்றது. ஏன்தான் நாம் இதற்குள் நுழைகின்றோம் என்பது போன்ற ஒரு உணர்வுதான் உனக்குள் இருக்கின்றது. எப்பொழுது மனது படபடப்பாகவே இருக்கின்றது. எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடியவில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லை. என்னதான் நல்ல நிகழ்வுகள் வந்து எல்லோரும் ஒன்று கூடினாலும் அதன் பிறகு ஒருவருக்கொருவர் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளினால் தனித்துதான் நிற்கின்றார்கள். இதுவெல்லாம் உன் குடும்பத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, அது மட்டுமல்ல, இல்லத்திற்குள் இருக்க வேண்டிய சந்தோஷம், அமைதி என்ற ஒன்று ஒரு சிறு துளி அளவு கூட இல்லை. எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் சத்தமும் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கேலி கூத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அமைதியாக பேச ஒருவர் முயற்சி செய்தாலும் மற்றவர்களால் அது முடியவில்லை. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சத்தம் அதிகமாகி விடுகின்றது. இப்படி உன் குடும்பத்தில் இது போன்ற சூழ்நிலைகள் நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இந்த ஆத்மா உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றது. இதையெல்லாம் கண்டு அவர்களினுடைய மனது மிகுந்த வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது.
அவர்கள் இந்த குடும்பத்தில் ஏதாவது செய்து நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற மனம் வேதனைப்பட்டு அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா? நம் குடும்பம் நல்ல நிலைக்கு வர வேண்டும், அவர்கள் அப்படி வந்தால்தான் நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவர்கள் நரகத்தில் நிற்பது போலத்தான், அதாவது நெருப்பில் நிற்பது போலத்தான். ஏனென்றால் இது அவர்களுக்கான உலகம் அல்ல அல்லவா? அவர்களால் இங்கு எப்படி சகஜமாக இருக்க முடியும்? அதையும் தாங்கி அவர்கள் இங்கே இருந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அது இந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான். மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்களால் உன்னை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த பிரத்யங்கரா என்னை கண்டதும் தான் அவர்களுக்கு மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. அம்மா, இவர்கள் உன்னோடு பேசுகின்றார்கள் அல்லவா? நீ தினமும் அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் இவர்களுக்காக இங்கு வந்து இத்தனை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நான் படாத பாடுபடுகின்றேன். நான் எத்தனை முயற்சிகளை செய்தும் அது எனக்கு பலனற்றதாகத்தான் போய்விட்டது. நான் ஒரு ஆத்மா என்பதனை மறந்துவிட்டுத்தான் இங்கே வந்து விட்டேன். எனக்கு என் பிள்ளைகள் படுகின்ற கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நான் இவர்களுக்கு இந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஓடோடி வந்து விட்டேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதனை அதன் பிறகுதான் புரிந்து கொண்டேன். இப்பொழுது உன்னை பார்த்த பிறகுதான் என் மனதிற்கு மிகவும் நிம்மதியாக இருக்கின்றது. இனி நிச்சயமாக என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இதை என்னால் புரிய வைத்து விட முடியும். நீ சொன்னால் அவர்கள் கேட்பார்கள். நீ நினைத்தால் அவர்கள் மனதினை மாற்ற முடியும். அம்மா, எனக்காக நான் சொன்னதை அப்படியே சொல்லி அவர்களை குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து மீண்டு குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒற்றுமையாக இருந்தாலே அங்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது முடிக்க முடியாது என்று நினைத்த காரியம் கூட அங்கு நல்லபடியாக முடிந்துவிடும். அதனால் அவர்களிடத்தில் இதை எடுத்துச் சொல்லி நான் இங்கே மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றேன் என்பதனை அவர்களுக்கு எடுத்துரைத்து குடும்பத்தில் நல்ல நிலையை கொண்டு வருவதற்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லிவிடுங்கள். எப்பொழுது அவர்கள் இந்த நிலையிலிருந்து மாறுகின்றார்களோ அப்பொழுதுதான் என்னால் இங்கிருந்து செல்ல முடியும். இல்லை என்றால் நான் செல்கின்ற இடத்தில் கூட எனக்கு நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்று அந்த ஆத்மா என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது. என் பிள்ளையே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். ஒருவர் இந்த உலகத்திலிருந்து சென்று விட்டால் அந்த ஆத்மா அவர்களுக்கான இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கும் பொழுது இந்த குடும்பத்தை தாங்கி பிடித்தார்கள் அல்லவா? இப்பொழுது இல்லாத பொழுது நீ மன நிம்மதியற்று கிடப்பது என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக மாறிவிட்டது. ஒரு ஆத்மா எப்பொழுதும் மீண்டும் தான் மனிதனாக வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி ஆத்மாவாக விரும்பவில்லையோ அதுபோலத்தான் அவர்களும் தன்னுடைய உலகம் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். நீ செய்கின்ற இந்த காரியம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளினால் இது போன்று நடந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு மன நிம்மதி அல்லவா இருக்கின்றார்கள். அவர்களின் மனதினை சாந்தப்படுத்து. நான் அவர்களுக்கு ஒரு உத்திரவாதம் கொடுத்து இப்பொழுது இங்கிருந்து அனுப்பிவிட்டேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளையே, அவர்கள் இங்கிருப்பது நல்லதல்ல. இந்த பிரத்யங்கரா உன் குடும்பத்தை பார்த்து கொள்கின்றேன், நான் உன் குடும்பத்தில் நல்லதை செய்து கொடுக்கின்றேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றேன். இன்னும் ஒரு வார கால அவகாசம் உன் குடும்பத்திற்கும் உனக்கும் நான் கொடுக்கின்றேன். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தில் எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து மனநிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் அவர்கள் இங்கே வந்து மனம் வேதனைப்பட்டு கொண்டு நிற்பார்கள்.
அவர்களுக்கு சாந்தி அளிக்க வேண்டியது, அவர்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.